மற்ற மேடை கச்சேரிகள் பாடுறது வேறு, நம்ம முதல்வர் வீட்டில் வந்து அவருடைய பிறந்த தினத்தன்னைக்கு கச்சேரி பண்ணியிருந்த பார்த்தேன். எப்படி இருந்தது அந்த அனுபவம்? எனக்கு ஒரு பெரிய லக்கு சார். எனக்கு நான் என் லைஃப்பில் நான் எதையுமே பிளான் பண்ணதே கிடையாது சார். என் வாழ்க்கை ஆரம்பத்துலேருந்து, என் திருமணத்துலேருந்து, நான் வந்து இந்த திரைத்துறையிலேருந்து எதுவுமே எனக்கு எல்லாமே அமைஞ்சது தான் சார். அதே மாதிரி தான் நான் டிஎம்கேயில் போனதும், எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலாக டிஎம்கே சைக்கிளில் எங்கள் அம்மா வந்து நான் வயிற்றில் இருக்கும்போது சைக்கிளில் உட்கார வச்சுட்டு கலைஞர் ஐயாவோட பேசுகிறத கேட்க போவார்களாம். கலைஞர் ஐயா பேச்சுன்றது வந்து எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு அவரோட பேச்சு, அந்த தமிழ், அந்த அந்த கரகரப்பான குரல். அதனாலேயே என்னமோ தெரியல சார், எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அவரோட பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார். வாழ்க்கையின ஓடம் வந்து எனக்கு எத்தனையோ 1000 பாடல்கள் இருந்தாலும் அந்த பாட்டு வந்து அதில் இருக்க கருத்து, அந்த ஒரு பாட்டை நம்ம உள்வாங்கி கேட்டால் சார் அதில் இருக்க கருத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கை தத்துவத்தை ஒரு பாட்டில் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் அந்த பாடல்களில், அந்த பாட்டில். அப்போது ஒரு நிகழ்ச்சிக்கு எனக்கு டிஎம்கேலேருந்து ஒரு அழைப்பு வருது, இந்த மாதிரி கட்சி நிகழ்ச்சி பாடணும் அப்படின்னு. நான் சொல்கிறது ஒரு 15-18 வருடங்களுக்கு முன்னாடி சார். அப்போது 15 வருடங்கள் முன்னாடி சார். மாசுண்ணா வந்து மேயராக இருக்கார் அப்போது. சரி சொல்லிட்டு நானும் அப்பாவும் தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம், மாணிக்க விநாயகம் அப்பாவும். அவர் வந்து அவங்களோட சொந்தமே வேறு அவர். அப்போ வந்து சில பாடல்கள்லாம் திரைமெட்டில் இருக்க பாட்டெல்லாம் வார்த்தைகள் மாத்திரம் கழகத்துக்கு மேலே எழுதி அதை அப்படி பாட ஆரம்பிச்சு சார். 2 பேர் ஆரம்பித்தது. அப்புறம் அப்படின்னு 15 வருடங்களாக நிறைய மேடை நிகழ்ச்சி அவங்களோடது. போன எலெக்ஷனுக்கும் அவங்களோடதுக்கு வந்து நான் ஃபுல்லாகவே மாசனாக்கு நிறைய பாடினேன். இந்த சைட் சேகர் பாபுனாக்கும் பாடுவேன், மற்ற ஏவா வேலு சாருக்கும். அதான் கழக நிகழ்ச்சிகள், நிறைய நிகழ்ச்சிகள் நான் பாட ஆரம்பித்தேன். இப்போ சார் வந்து சிஎம்மாக இருக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட நிகழ்ச்சிகள்லாம் நிறைய பாடும்போது நிறைய மேடைகளில் வந்து கேட்டிருக்காரு. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், சார் நீங்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் உங்கள் கையால் விருது வாங்கணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய ஆசை சார். எங்கள் கலைஞர்கள் சார்பாக நான் இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ சிரிச்சுட்டு சரி அப்படின்னாரு.